வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நார்த்தான் தியரமில் இன்னொரு ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக கொஞ்சம் இன்னும் டிஃபிகல்ட் லெவல் அதிகப்படுத்தி பார்க்க போகிறோம். உள்ளே இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும், அதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். டிட்டர்மைன் த கரண்ட் த்ரூ லோட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் 8 ohm. இதில் 8 ohm எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இந்த ரெசிஸ்டாருக்கு பேர் தான் லோடு ரெசிஸ்டார். இந்த லோட் ரெசிஸ்டாரில் எவ்வளவு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இந்த சர்க்கியூட் ஷோன் இன் அ ஃபிகர் யூஸிங் நார்த்தான் தியரம். நார்த்தான் தியரம் எடுத்துகிட்டு எத்தனை ஸ்டெப்ஸு? 5 ஸ்டெப்ஸ் இருக்குது. முதல்ல ஷார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறமா ஐஎன் கண்டுபிடிப்போம், அதாவது ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். மூணாவதாக ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிப்போம். நாலாவதாக நார்த்தான்ஸ் ஈக்குவலண்ட் சர்க்கியூட் டயக்ராம் வரையும். ஃபைனலாக அவங்க கேட்ட ரெசிஸ்டாரில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிப்போம். இதுதான் 5 ஸ்டெப்ஸு. 1 by 1 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 கவனிங்க. இப்போ நம்ம இதில் எதை கண்டுபிடிக்கணும்? லோட் ரெசிஸ்டார் 8 ohm ரெசிஸ்டார், இந்த ஏபி. முதல்ல இதை ஷார்ட் பண்ணிடணும். ஷார்ட் ஏபி, ஷார்ட் ஏபி. ஓகேங்களா? ஷார்ட் பண்ணிடலாமா? இதை இப்போ டயக்ராம்னா ஆகும், அதே மாதிரி டயக்ராம் தான் வரும். அந்த இடம் மட்டும் ஷார்ட் பண்ணிடணும். அதுதான், இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்படி ஷார்ட் பண்ணிட வேண்டியது தான். அதுதான், ஷார்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஸ்டெப் 1. ஓகேங்களா? ஸ்டெப் 2 நம்ம என்ன பண்ணணும்? என்ன கரண்ட்டு கண்டுபிடிக்கணும்? ஸ்டெப் 2 ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஐஎன் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். நம்ம எதை ஷார்ட் பண்ணுமோ அதில் எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் கண்டுபிடிக்கலாமா? அதுக்கு முதல்ல சர்க்கியூட் ஒழுங்காக இருக்கான்னு செக் பண்ணணும். அதாவது இப்போது இதை தான் நம்ம ஷார்ட் பண்ணியிருக்கோம். இதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஷார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஷார்ட் பண்ணதுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது? எல்லாமே பேரலல் ரெசிஸ்டார்ஸ் இருக்குது, எல்லாமே பேரலாக இருக்குது கனெக்ஷன். ஸோ எதெல்லாம் பேரலாக இருக்கோ இது மொத்தமாக எந்த ஒரு யூஸுமே இல்லை, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இல்லை. அப்போ இதில் எதுவுமே என்ன ஆகாது? கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்போ இதை நம்ம மொத்தமாக ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இந்த ஏபி தான் ஷார்ட் பண்ணது. இந்த ஷார்ட் பண்ணதுக்கு எல்லாமே பேரலாக இருக்குது. இந்த கனெக்ஷன்ஸ் எல்லாமே பேரலல் தான். இது எல்லாமே பேரல் கனெக்ஷன்ஸ். ஸோ பேரல் கனெக்ஷன்ஸ் இருந்தாலே அங்கே கண்டிப்பாக கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ அதை ரெடண்டன்ட்டுன்னு சொல்லுவோம், அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். இப்போ பேலன்ஸ் இது இந்த 2 ohm ரெசிஸ்டார் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் இந்த பேட்ரி வரைஞ்சிப்போம். 200 volt பேட்ரி. இங்கே ஒரு 2 ohm ரெசிஸ்டார் இருக்குது. மற்றது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இங்கே அந்த ஏபி மட்டும்தான் இருக்கும், ஷார்ட் பண்ணது மட்டும். ஓகேங்களா? இப்போது இதில் எவ்வளவு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும். என்ன கரண்ட்டு? ஐஎன் கரண்ட். என்ன கரண்ட்டு? ஐஎன் கரண்ட். தேர்ஃபோர் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட் ஈக்குவல் டு கரண்ட் ஓம்ஸில் ஃபார்முலா I is equal to V/R. எவ்வளோ பொட்டன்ஷியல் சோர்ஸு? 200. ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு? 2 ohm ரெசிஸ்டன்ஸ். ஏன்னா இது மட்டும்தான் சீரீஸில் இருக்குது. இது மற்றது எல்லாமே எப்படி இருக்குன்னா பேரலல். ஓகேங்களா? அதனால தான் ரிமூவ் பண்ணியாச்சு மொத்தமாக. ஒரு ஷார்ட் சர்க்கியூட் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்கிறது பேரலல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஒரு ரெசிஸ்டார் மட்டும்தான் இருக்கும். அதை மட்டும் நம்ம ப்ராப்ளமில் பயன்படுத்திக்கணும். அவ்வளோதான், 2 ohm. ஸோ 200 divided by 2 வரும் 100. ஸோ 100 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அதான் ஷார்ட் சர்க்கியூட் கரண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்னா REQ கண்டுபிடிக்கணும். அதாவது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? சரி, ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். திரும்ப ஸ்டெப் 1க்கு ஓடி போகணும், அந்த டயக்ராமுக்கு போயிடணும். ஓகேங்களா? சரி, இங்கே பாருங்கள், ஒரு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பொட்டென்ஷியல் சோர்ஸ் எங்கேயாவது பேட்ரி இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் பண்ணிடணும். பேட்ரி இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் பண்ணிடணும். ஓகேங்களா?
இந்த பேட்டரி கூடவே இங்கே ரெசிஸ்டார் சீரீஸில் தான் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பேட்டரி இருந்தால் ஷார்ட் பண்ணிடணும், கரண்ட் சோர்ஸ் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணி விட்டுடணும். ஓகேங்களா? இப்போ இங்கே பேட்டரி இருக்குது, இதை ஷார்ட் பண்ணிடணும். இங்கே லாஸ்ட்டாக இங்கே டெர்மினல் ஷார்ட் பண்ணணும் ஏபி, அதை ரிமூவ் பண்ணி விட்டுடணும். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம இங்கே ஷார்ட் பண்ணோம்னா இந்த பேட்டரி இங்கே ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஷார்ட் பண்ணி வச்சுருந்தது ஏபி அதை ரிமூவ் பண்ணி விட்டணும், இந்த ஒயரை ரிமூவ் பண்ணி விட்டுடணும். அப்போ நம்மளுக்கு டயக்ராம் எப்படி வரும்? இது வந்து ஷார்ட் ஆகிடுமா? ஸோ இது ஷார்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டார் 2 ohm ரெசிஸ்டார், 4 ohm ரெசிஸ்டார், இது 2 ohm, இது 4 ohm. நெக்ஸ்ட் அடுத்து 6 6 10 10 2 20. ஓகே, கரெக்டுங்களா? ஓகே, 6 6 10 10 20. ஸோ இது 6 ohm 6 ohm 10 10 10 10 20 ohm. ஓகே, நெக்ஸ்ட் அப்புறம் இங்கே வந்து ஏபி இருக்குல்லையே, அது இதை வந்து என்ன பண்ணிடணும், ரிமூவ் பண்ணிடணும். அந்த ஷார்ட் பண்ண ஒயரை ரிமூவ் பண்ணிடணும். வெறும் ஏபி இப்படி இருக்கணும். ஏன் அதை பண்ணுறோன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இத்தனை ப்ராப்ளம்ஸ் பார்த்தோமே. இது நம்ம வந்து ஷார்ட் பண்ணி வச்சோம்னா இது எல்லாமே பேரலாக இருக்குமா, கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. சரி, இப்போது இதுக்கு தான் நம்ம ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். இதை நம்ம ஆர்டராக சால்வ் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இது வந்து இந்த 10 ohm இந்த 10 ohm இந்த 20 இருக்கா, இது வந்து டெல்டா ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க, இது டெல்டா ஃபார்ம். 10 ohm 20 ohm 10 ohm இந்த மாதிரி இருந்தால் டெல்டா ஃபார்ம். இது அப்படியே ஸ்டார் ஃபார்மேட்டுக்கு மாற்றினா நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் அப்படியே வரைஞ்சிக்கிறேன். இங்கே பாருங்கள், 2 ohm இந்த 4 ohmலாம் அப்படியே வரைஞ்சிக்கலாம். 2 ohm 4 ohm. நெக்ஸ்ட்டு இந்த இங்கே பாருங்கள், இது அப்படியே லென்த்தாக போட்டு இந்த 6 ohm ஃபஸ்ட் நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். இது 6 ohm. இந்த 6 ohm அப்படியே வரைஞ்சிப்போம். இந்த 10 20 10 இருக்குல்லையே, இதை தான் நம்ம ஸ்டார் ஃபார்மேட்டில் வரைய போகிறோம். ஸ்டார் ஃபார்மேட்னா இந்த மாதிரி வரும். இதுதான் ஸ்டார் ஃபார்ம். ஓகேங்களா? இந்த ஸ்டார் ஃபார்மேட்டில் தான் வரையணும். கன்வெர்ட் பண்ணியாச்சு. இப்போது இப்படி இருந்ததை இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ இந்த இடத்துல ஏ, இந்த இடத்துல பி. சரி, இப்படி ஸ்டார் ஃபார்மேட்டுக்கு மாற்றியாச்சு இதை ஸ்ட்ரக்சரு. இப்போ இதில் வேல்யூஸ் எழுதணும்ல, அது எப்படி எழுதணும்னு சொல்கிறேன் பாருங்கள். கால்குலேட்டர் இதுக்கு முக்கியம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதை ரெண்டுத்தையும் எடுத்துக்க போகிறோம். 20, அதாவது இந்த வேல்யூ எழுதுறதுக்கு இந்த ரெண்டு லெஃப்ட் எடுத்துக்கணும். 20 × 10 20 × 10 டிவைடட் பை இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். 20 + 10 + 10. 20 × 10 என்னது 200 டிவைடட் பை 20 + 10 + 10 அது 40. ஸோ 200 டிவைட் பை 40 வரும் 5. அப்போ இந்த இடத்துல எனக்கு வந்து 5 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்போ அப்படியே இந்த பக்கம் வரும். இங்கே என்ன இருக்குது, 20 இருக்குது, 10 இருக்குது. 20 × 10 டிவைடட் பை திரும்ப மொத்தமாக ஆட் பண்ணணும். 20 + 10 + 10. ஸோ அதே ஆன்சர் தானே வரப்போகுது. அப்போ இங்கே என்ன தான் வரும், நம்மளுக்கு 5 ohm தான் வரும். இப்போது இங்கே கீழே இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணணும். 10 10. ஸோ 10 × 10 டிவைடட் பை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 10 + 10 + 20. 10 + 10 + 20. 10 × 10 என்னது 100. 100 டிவைடட் பை 10 + 10 + 20 40 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 2.5 வரும். இப்போ பாருங்கள், ஈஸி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் இந்த மேலே ரெண்டு ரெசிஸ்டர் அப்படியே வச்சுட்டு இந்த டெல்டா ஃபார்மை அப்படியே இப்படி ஸ்டார் ஃபார்முக்கு மாற்றிட்டு நம்மளுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் பாருங்களேன், இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது, இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. அப்புறமா ரெண்டும் பேரல் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிவிட்டால் முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் ஸ்டெப்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள். 2 ohm ரெசிஸ்டார், இங்கே ஒரு ரெசிஸ்டார், டூ 4 ஓகே.
2 ohm resistor, 4 ohm resistor. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இதில் பாருங்க 6ம் 5ம் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 11. இந்த 6ம் 5ம் ஆட் பண்ணால் 11. அது இந்த மாதிரி வந்துச்சுப்போம். ஒரே ஒரு ரெசிஸ்டார் அப்படி போட்டு வச்சுப்போம். 6ம் 5ம் ஆட் பண்ணால் 11. ஓகேங்களா? அதுக்கப்புறமா கீழே ஒரு ரெசிஸ்டார். கீழே என்ன ரெசிஸ்டார் இருக்குது? 2.5 ohm. ஸோ இது ஏ, இது பி. இப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. பேரலாக நம்ம என்ன பண்ணோம்? 11 × 11 / 11 + 11. 11 11 சார் என்ன வரும்? 121 divided by 11 + 11 22. ஸோ 5.5. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 5.5 ஓம்னு வரும். அப்போது இதை ஒரு ரெசிஸ்டரை மாற்றிடலாமா? இப்போ இது ஒரு ரெசிஸ்டராக மாற்றியாச்சு. இது ரெண்டுத்தையும் பேரலாக இருக்கிறதுனால ஒரு ரெசிஸ்டராக மாற்றியாச்சு. 5.5. ஸோ கீழே வந்து இன்னொரு ரெசிஸ்டர் இருக்குது 2.5. இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணணும். இந்த டெர்மினல்ஸ் ஏ பி. இங்கே வந்து 2 ohm, இங்கே 4 ohm. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது ரெண்டு எப்படி இருக்குது? சீரீஸில் இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 5.5 + 2.5 8 ohmனு வரும். கரெக்டுங்களா? இப்போ சர்க்யூட் எப்படி வரும்? இப்படி வருமா? இது 2 ohm, இது 4 ohm, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியாச்சு 8 ohm. ஏபி. இப்போ அடுத்து பாருங்கள், இது ரெண்டு எப்படி இருக்குது? இப்போது பேரலில் இருக்குது. இப்போ இது ரெண்டும் பேரலில் தான் நம்ம என்ன பண்ணலாம்? 4 × 8. ஸோ 4 × 8 / 4 + 8. 4 8 சார் என்ன வரும்? 32 divided by 4 + 8 12 டிவைட் பண்ணால் 2.66ன்னு வருது. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் 2.666ன்னு வருது ஓம். ஏ பி. இது வந்து 2 ohm. இப்போ கவனிங்க, இந்த ரெசிஸ்டார் இந்த ரெசிஸ்டார் இப்போ பேரலாக இருக்கா? ஓகேங்களா? இந்த ஏபின்னு ஒன்று இல்லைன்னா இது அப்படியே நம்ம சீரீஸ்ன்னு சொல்லலாம். இங்கே தான் ஏபி டெர்மினல் வந்துச்சுல, அப்போ இது ரெண்டும் பேரலல். அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணோம். 2 × 2.666 divided by 2 + 2.6666 பண்ணிடலாமா? 2 × 2.666 எவ்வளோ வருது? 5.3332 வருது. 2 + 2.66 வந்து 4.666 டிவைட் பண்ணிடலாமா? டிவைடட் பை 5.3332 divided by 4.666 பண்ணால் எனக்கு ஆன்சர் வந்து 1.1428 வருது. இப்போ எனக்கு இந்த ரெண்டு ரெசிஸ்டர் ஒரு ரெசிஸ்டரை மாற்றியாச்சு. எவ்வளோ வருது? 1.1428 ஓம்னு வருது. இதுதான் எனக்கு கிடைச்ச REQ, அதாவது ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ். REQ = 1.1428 ஓம். ஸ்டெப் 3 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4. ஸ்டெப் 4 நம்ம என்ன பண்ணணும்? நார்த்தான்ஸ் ஈக்குவலண்ட் சர்க்யூட் டயக்ராம் வரையணும். நார்த்தான்ஸ் ஈக்குவலண்ட் சர்க்யூட் வந்துடலாமா? அதுக்கு என்ன வேணும்? நம்மளுக்கு ஒரு கரண்ட் சோர்ஸ் வேணும். என்ன கரண்ட் அது? IN கரண்ட், அதாவது நார்த்தான் கரண்ட், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வேணும். இது ரெண்டு இதை எடுத்துகிட்டு போய் எதை கூட கனெக்ட் பண்ணோம்? ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸை கூட பேரலாக கனெக்ட் பண்ணோம், REQ. அப்புறமா இது எது கூட எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணோம்? நம்ம எதை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணோம்? லோட் ரெசிஸ்டன்ஸ் RL. என்ன லோட் ரெசிஸ்டன்ஸ்? எந்த ரெசிஸ்டர் நம்ம ஷார்ட் பண்ணோம் ஸ்டார்டிங்கில்? இந்த 8 ohm ரெசிஸ்டர் தான் ஷார்ட் பண்ணோம். அதை எடுத்துகிட்டு போய் அங்கே திரும்ப கனெக்ட் பண்ணி விட்டுடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபைனலாக இந்த சர்க்யூட் வரும். 8 ohm. ஓகேங்களா? இதுதான் ஏ, இந்த பி. நெக்ஸ்ட் எவ்வளோ கரண்ட்டு கண்டுபிடிச்சோம்? IN ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டு 100 ஆம்பியர் கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து அங்கே எழுதிக்கணும் சர்க்யூட் டயக்ராமில்.
100 ampere. Equivalent resistance என்ன இருக்கு 1.1428. ஸோ இதுதான் நம்மளுக்கு நார்தான் ஈக்குவலன்ட் சர்க்யூட். ஸ்டெப் 5. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 8 ஓம் ரெசிஸ்டார் இருக்கு இல்லையா, அதாவது லோட் ரெசிஸ்டார், இதில் ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். அந்த கரண்ட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ I is equal to, இதுக்கு என்ன ஃபார்முலா, IN, அதாவது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட், அந்த நார்த்ஆன் கரண்ட்டையும் ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணி ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கூட இந்த லோட் ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணுனா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரி, IN எவ்வளோ இருக்குது 100 ஆம்பியர். 100 இன்ட்டு ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது 1.1428 டிவைடட் பை திரும்ப ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1.1428 ப்ளஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது 8 ஓம். ஸோ இது ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிடுவோம். 100 into 1.1428, ஸோ நம்மளுக்கு 114.28. 8 plus 1.1428 எவ்வளோ வரும் 9.1428. இப்போ இதை ரெண்டு டிவைட் பண்ணிடலாம். 114.28 divided by 9.1428 டிவைட் பண்ணால் 12.4994 ஆம்பியர். இவ்வளோ கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது அந்த லோட் ரெசிஸ்டரில். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது 12.4994 ஆம்பியர். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.